நாம் நீண்ட தூரம், மிக நீண்ட தூரம் பயணித்து வருகிறோம். பன்னெடுங்காலமாக என் அன்னை தமிழ் சமூகம் தூக்கி சுமந்து வந்த துன்ப துயரத்தை தூக்கி துடைத்து எறிய, ஏழ்மை வறுமையில் சிக்கி தவிக்கும் என் அரும் சொந்தங்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த, கவலை தோய்ந்து கண்ணீர் வழிந்து கைகளில் மனுக்களோடு நிற்கிற என் தாய் தந்தையரின் துயரத்தை துடைத்தெறிய, வேதனையை வடிக்க, வேற வழி தெரியாமல் எந்த அதிகாரத்திடம் என் அன்பு சொந்தங்கள் முறையிட்டு தோற்றார்களோ அதே அதிகாரத்தை கைப்பற்றி இந்த பிரச்சனைகளை கேட்க வந்த பிள்ளைகள் அல்ல, தீர்க்க வந்த பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள் நாங்கள். ஒரு இனம் தனக்கென்று ஒரு தாயகம் அடைந்து தனித்த விடுதலை பெற்ற ஒரு தேசத்தை உருவாக்க வேண்டும் என்ற புனித கடவோடு ஈழ தாயகத்தில் போராடியது. அந்த போராட்டத்தை இங்கே இருந்த ஆட்சியாளர்கள், அதிகாரத்தில் இருந்த பெருமக்கள் அழித்து ஒழித்து நாசமாக்கினார்கள். அந்த நிலையில் எம் இன மக்கள் கண்ணு முன்னாடி கொல்லப்பட்டதை பார்க்க சகிக்காமல் வெடித்து துடித்தெறிந்த இளைய தலைமுறை பிள்ளைகள் எழுச்சியும் புரட்சியுமாக கிளர்ந்து வந்தோம். அதுதான் இன்றைக்கு உங்கள் முன்னாடி நிற்கிற நாம் தமிழர் என்கிற அரசியல் புரட்சி படையாக வளர்ந்து நிற்கிறது. இங்கே அரசியல் என்பது முழுக்க முழுக்க லாபம் ஈட்டுகிற ஒரு தொழிலாக மாறி, அந்த லாபத்தை பதுக்கி ஒதுக்கி வைத்த பணத்தை பாதுகாக்க தொடர்ந்து பதவியிலே இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு ஒவ்வொருவரும் 4 முறை 5 முறை பதவியிலே தொடர்ந்து இருக்க, பணத்தை முதலீடு செய்து வாக்கை பெறுகிற ஒரு வியாபாரமாக, தன்னலமற்ற மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய அமைப்பை ஒரு வியாபாரமாக, தொழில் நிறுவனமாக மாற்றி நிறுத்திவிட்டார்கள். இதை மாற்றி மறுபடியும் மாண்புமிக்க ஜனநாயகத்தை, உண்மையிலே மக்களுக்கான ஆட்சியை இந்த மண்ணில் மலர செய்ய வேண்டும் என்ற மகத்தான கனவோடு உங்கள் பிள்ளைகள் இந்த களத்திலே, இந்த நிலத்திலே நிற்கிறோம். இன்று நேற்றல்ல, 10 ஆண்டுகளாக நிற்கிறோம். 10 ஆண்டுகளாக தொடர்ந்து என் சொந்தங்களை எங்களை தோற்கடித்த போதும் மீண்டும் முயன்று முன்னேறி வந்து கொண்டிருக்கிறோம். முதலாக தேர்தலில் நிற்கும் போது 4.5 லட்சம் வாக்கு, அதை பெற்ற எந்த கட்சியும் இருந்திருக்காது. ஆனால் 19 தேர்தலிலே 4.5 லட்சம் எங்கே, 18 லட்சம் எங்கே, 18 லட்சம் வாக்கை தந்து மறுபடியும் எங்களை வளர்த்து நம்பிக்கையை ஊற்றினார்கள். 21 தேர்தலிலே 30 லட்சம் வாக்கை கொடுத்து 3வது பெரிய கட்சியாக எம் சொந்தங்கள் எங்களை உயர்த்தினார்கள். திருப்பி 24 இந்தியாவை யார் ஆள்வதில் நாங்கள் போட்டியே இல்லை. அந்த தேர்தலிலும் 36 லட்சம் வாக்கை தந்து தனித்த அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியாக்கி நிலையான ஒரு சின்னத்தை எங்களுக்கு தந்தார்கள். எந்த விவசாய சின்னத்தை பறித்தார்களோ அதே விவசாய சின்னத்தை திருப்பி பெற செய்தது என் அன்பு சொந்தங்கள் தான். இங்கே இந்த திருப்போரூரிலே வேட்பாளராக நிற்கிற மகத்தான மகன் நம்முடைய ஐயா பெருமதிப்பிற்குரிய அம்பேத்ராஜன் அவர்கள். இவர்கள் முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினர், நம்முடைய கட்சியில் அல்ல. ஐயா கன்சிராம் அவர்கள் தோற்றுவித்த பகுஜன் சமாஜ் கட்சியிலே பொருளாளராக இருந்து அந்த கட்சியில் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்து பணியாற்றியவர் புரட்சியாளர் கன்சிராம் அவர்கள் ஒரு முழக்கத்தை முன்வைத்தார். நமது வாக்கு நம்மை ஆளவா, நமது வாக்கு நாமே ஆளவா. அதுதான் நமக்கு முன்னாடி இருக்கிற முழக்கமும் அதுதான். நாம் காலங்காலமாக திமுக அதிமுகவுக்கு வாக்கை செலுத்தி அவர்கள் நம்மை ஆளுகிறார்கள். முதல் முறையாக நமக்கு நாமே வாக்கு செலுத்தி நம்மை நாமே ஆள்வது, இதுதான் நாம் முன்னெடுத்திருக்கிற இந்த கோட்பாடு. இந்த நிலத்தில் ஐயா அம்பேத்ராஜன் போன்ற தலைவர் பெருமக்கள் நம்மோடு இணைந்து இந்த மண்ணில் தேர்தல் களத்தில் நிற்பது நமக்கெல்லாம் மிகுந்த பெருமை. நான் திட்டமிட்டுத்தான் இந்த திருப்போரூரில் ஐயாவை கொண்டு வந்து நிறுத்தினேன். பல திருப்பத்தை ஏற்படுத்தும் திருப்போரூர் என்பதாலே இங்கே என்னுடைய தலைவன், நம்முடைய தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் திருப்போரூர் முருகன் கோயிலில் தான் நம்முடைய மதிப்பிற்குரிய அந்நியார் அவர்களை திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கை துணைவாக ஏற்றுக்கொண்டார். வரலாற்றில் ஒரு பெரும் பதிவு. அந்த கோயிலுக்கு நான் செல்லும் போதெல்லாம் குருக்கள் அழைத்து கொண்டு போய் இந்த இடத்தில்தான் உங்கள் அண்ணனும் அண்ணியும் இருந்து திருமணம் செய்து கொண்டார்கள் என்று ஒரு திண்டு அமைத்து நினைவேகமாக அந்த இடம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என் தலைவனின் வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்திய திருப்போரூர் இந்த தம்பியின் வாழ்க்கையில் எங்கள் ஐயாவின் வெற்றியிலிருந்து ஒரு பெரும் திருப்பத்தை ஏற்படுத்தும் என்ற நோக்கிலே இங்கே நிறுத்தினேன்.
அம்பேத்ராஜன் போன்ற அறிஞர் பெருமக்கள் நம்மில் தோன்றுவது ரொம்ப அரிது, ரொம்ப அரிது. இந்த நிலையிலும் குடும்பத்தில் மகனுக்கு திருமணம், இப்படி எண்ணற்ற வேலைகள் இருந்தும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இனத்திற்கான பணியையும் நாம் செய்ய வேண்டும் என்று எல்லாத்தையும் விட்டுவிட்டு இந்த வெயிலில் நிற்க வேண்டிய தேவை அவருக்கு இல்லை. ஆனால் இனம் காய்கிறது, இனம் வறண்டு நிற்கிறது. நாம் காய்வதில், நாம் வேர்வை சிந்துவதில் சிக்கலில்லை என்று நிற்கிற அந்த மகத்தான பெருமகனுக்கு நாம் செலுத்த வேண்டிய நன்றி ஒன்றுதான், வெற்றி என்ற ஒன்றை கொடுப்பது ஒன்றுதான். எனவே அறிவில் சிறந்த பெருமக்களே, என் அன்பு சொந்தங்களே, ஒரு மகத்தான மாறுதல் என்று உங்கள் பிள்ளைகள் சொல்வது ஒன்றுதான். இதுவரை இந்த நிலத்தில் இருந்த அரசியலையும் ஆட்சி முறையையும் நீங்கள் மறந்து விடுங்கள். இங்கே ஆள் மாறும், ஆட்சி மாறும், ஆட்சி முறை மாறாது. ஆட்சி முறையை மாற்ற வேண்டும். நாங்கள் ஆள் மாற்றம், ஆட்சி மாற்றத்திற்கு வந்த ஆட்கள் அல்ல. அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு வந்த புரட்சியவாதிகள், ஆட்சி முறை மாற்றத்திற்கு வந்த லட்சியவாதிகள் என்று சொல்ல காரணம் தான். ஆட்சி முறை என்றால் அதிமுக வந்தாலும் டாஸ்மார்க், திமுக வந்தாலும் டாஸ்மார்க், அவர்கள் வந்தாலும் ஊழல் லஞ்சம், இவர்கள் வந்தாலும் ஊழல் லஞ்சம், இவர்கள் வந்தாலும் இலவசம், அவர்கள் வந்தாலும் இலவசம். இவர்கள் 8000 டோக்கன், அவர்கள் 10,000 டோக்கன். டோக்கன் இங்கே கொடுப்பான், ஹோட்டலில் சாப்பிட போனால் டோக்கன் வாங்கிட்டு போய் சாப்பிடுங்கள் என்பான். ஆனால் இவர்கள் நாட்டை ஆளுகிற தலைவர்களே டோக்கனை விற்று கொண்டிருக்கிறார்கள் என்றால் எதற்கு? நாட்டை விற்க போகிறதுக்கான டோக்கன். உங்கள் வீட்டில் திருடிட்டு 10 லட்ச ரூபாய் திருடிட்டு என்னைய பார்த்துட்டீங்கன்னா, அம்மா 10 லட்ச ரூபா திருடிட்டேன், உங்கள் பங்கு தாங்க 10,000 என்று கொடுத்தால் நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு வாப்பா என்று சொல்வீங்களா? இல்லை மரத்தில் கட்டி வச்சு அடிப்பீங்களா? ஆனால் இவர்கள் நாட்டில் திருடிட்டு இந்தாங்க உங்களுக்கு 8000 டோக்கன், இந்தாங்க 10,000 டோக்கன் என்று நாமளும் வெக்கம் இல்லாமல் வாங்கிட்டு திருப்பி அவங்கள்ட்ட நாட்டை கொடுத்து ஏமாந்து நிற்கிறோம். மீட்டு மீட்டு. நாம் உதயசூரியனுக்கு போட்டோம் ஓட்டை, அவர்கள் வென்றார்கள், அவர்கள் பதவிக்கு போனார்கள், நாம் தோற்று போனோம். ரெட்டலைக்கு போட்டோம், அவர்கள் வென்றார்கள், நாம் தோற்றோம். இம்முறையேனும் முதல் முறையேனும் நமக்கு நாமே வாக்கு செலுத்தி நமக்கான அதிகாரத்தை நிறுவுவோம். அதான் உண்மையான மக்களாட்சி. புரட்சியாளர் அம்பேத்கர் அதிகாரம் மிக வலிமையானது என்கிறார். அதை வாசித்து நேசித்த பிள்ளைகள் நாங்கள் அதை பின்தொடர்ந்து சொல்கிறோம், அந்த அதிகாரம் எம் மக்களுக்கானது என்று. அதிகாரம் மிக வலிமையானது என்கிறார் அண்ணல். அதை படித்த நாம் அதிகாரம் மிக வலிமையானது, அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது என்றும் கோட்பாட்டை முன்வைக்கிறோம். எனவே அறிவில் சிறந்த பெருமக்களே, சரியான சமமான தரமான கல்வி நம் பிள்ளைகளுக்கு கிடைக்க, சரியான சமமான தரமான மருத்துவம் நம் மக்களுக்கு, நம் சொந்தங்களுக்கு கிடைக்க, தூய குடிநீர் எல்லோருக்கும் தரமாக கிடைக்க, எல்லா உயிர்களுக்கும் கிடைக்க வாய்ப்பு ஏற்படுத்த நமக்கு இருக்கிற ஒரே வழி விவசாய சின்னத்திற்கு வாக்கை செலுத்தி நமக்கான அதிகாரத்தை நிறுவுவது. இலவசம் என்பது ஒரு ஏமாற்று, மக்களை ஏமாற்றி வாக்கை பறிப்பது. அது ஒரு தற்காலிக தேவை. நிரந்தர தீர்வு என்பது தலைவனின் கனவாக இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் கடனை வாங்கி 10 லட்சம் கோடி கடன், அதை வாங்கி எப்படியாவது ஃப்ரீ ஸ்கீம், இலவசம் இலவசம் என்று அறிவித்து மக்களை ஏமாற்றி வாக்கை பெற்று பதவிக்கு வர வேண்டும் என்கிற வெறியை தவிர அவர்களுக்கு வேறொன்றும் இல்லை. இந்த தலைவர்களுக்கு எப்படியாவது நம்மை ஆள வேண்டும் என்கிற வெறி இருக்கிறது. நமக்கு, உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு எல்லா இனங்களையும் போல எங்கள் இனமும் உரிமை பெற்ற பெருமையோடு வாழ வேண்டும் என்கிற கனவு இருக்கிறது. இது ரெண்டுக்குமான வேறுபாடு இதுதான். அவர்கள் எல்லோரும் இலவசத்தின் பக்கம், நாங்கள் இலவசம் தரமாட்டோம். இலவசம் தர வேண்டிய, பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாத உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவோம் என்கிறோம். நாங்கள் கட்டணம் இல்லாமல் 3ஐத்தான் தருவோம். 1 சிறந்த கல்வியை, சிறந்த மருத்துவத்தை, தூய குடிநீரை. மற்ற எல்லாம் கட்டணத்தில் தருவோம், தடையின்றி தருவோம், தரமாக தருவோம். ஓசி பஸ் அல்ல, ஏசி பஸ். உரிய காசை கொடுத்து பயணியுங்கள். தடையற்ற மின்சாரம் தருவேன், இலவச மின்சாரம் தரமாட்டேன். இலவச மின்சாரம் உங்களுக்கு தருகிறேன். என் அன்பு உடன் பிறந்தார்களே, என்னை பெற்றவர்களே, இலவச மின்சாரம் தருகிறேன். வீட்டை விட்டு செல்லும் போது விளக்கை அணைத்து விட்டு செல்வீர்களா? அப்படியே எரியட்டும் என்று போவீர்கள். தொலைக்காட்சி அணைக்க மாட்டீர்கள், குளிரூட்டி அணைக்க மாட்டீர்கள், மின் விளக்கை அணைக்க மாட்டீர்கள், மின்விசிறி அணைக்க மாட்டீர்கள். ஏன்? உழைக்காமல் போராடாமல் பெறுகிற எந்த பொருளுக்கும் மதிப்பு இருக்காது, மதிப்பு இருக்காது. கட்டணம் இல்லாமல் ஒரு அரசு தன் குடிகளுக்கு கொடுக்க வேண்டியது 3: ஒன்று கல்வி, ஒன்று மருத்துவம், இன்னொன்று குடிநீர். அது 3ஐயும் உங்கள் அரசு, தமிழ் தேச அரசு உங்களுக்கு தரும். ஒப்புக்கல்ல,
ஏற்கனவே இலவசமாக தானே என்ன இருக்கு என்று எழுப்பலாம். இலவசமாக இருக்கு, தரமாக இருக்கா? இலவசமாக இருக்க அரசு பள்ளி எந்த அமைச்சர் மகன் படிக்கிறான்? எந்த ஆசிரியர் மகள் படிக்கிறான்? எந்த எம்எல்ஏ மகன், எந்த எம்பி மகன் படிக்க மாட்டார்கள். காரணம் தரமில்லை. உங்கள் பிள்ளைகள் ஆட்சியில் உலகத்தரம் என்பது இனி தமிழ்நாட்டின் கல்வித்தரம் தான். அந்த தரத்திற்கு கொண்டு வந்து தருவேன். ₹1 கட்டணம் இல்லாமல் அறிவை வளர்க்கும் கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம், உலக உயிர்களின் உயிர் தேவையாக இருக்க குடிநீர், இது 3 சந்தை பொருளாகி விற்பனைக்கு வந்துவிட்ட நாடு நாடல்ல சுடுகாடு. இதை மாற்றி நாடாக படைக்க உங்கள் பிள்ளைகள் நினைக்கிறோம். அதனால் கல்வியில் இருந்துதான் ஒரு சமூகத்தை படைக்க வேண்டும். அங்குதான் ஒழுக்கம், நன்னறி, நன்கு மேம்பட்ட சமூகத்தை உருவாக்க முடியும். கல்வி, அறிவு செல்வம் தான் ஆகப்பெரிய செல்வம். அதனால் நாட்டு பிள்ளைகளுக்கு ₹1 கட்டணம் இல்லாமல் பெற்றுக் கொடுங்கள். பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, இந்த நாட்டின் செல்வங்கள் என்று சட்டம் இயற்றி எல்லோருக்கும் சரியான சமமான கல்வியை கொடுப்போம், கட்டணம் இல்லாமல். 2, மருத்துவம். மருத்துவம் உயிர் காக்கும் மருத்துவம். ஏழைக்கொன்று பணக்காரனுக்கு இல்லாது, பெரும் பதவியில் இருப்பவன் பதவியில் இல்லாதவனுக்கு ஒன்று என்று இல்லாது, எல்லோருக்கும் சரியாக சமமாக தரமான மருத்துவத்தை ₹1 கட்டணம் இல்லாமல் உங்கள் பிள்ளைகள் இந்த குடிகளுக்கு என் சொந்தங்களுக்கு கொடுப்போம். 2வது, தூய குடிநீரை கட்டணம் இல்லாமல் உங்களுக்கு கிடைக்க செய்வோம். அப்போலோ, கின்லே, அக்விஃபனா தேடி போக வேண்டியதில்லை. உங்கள் வீடு தேடி தூய குடிநீர் தான் வரும். இது 3 தான் கட்டணம் இல்லாமல் வரும். இலவசம் என்ற சொல் இனி தமிழர் நாட்டில் அந்த சொல்லே இல்லாமல் ஒழிக்கப்படும். எல்லாருக்கும் வேலை, அவரவர் கல்விக்கேற்ப வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு. இதே திருப்பூரூரிலே, இதே மதுராந்தகத்திலே, இதே இடத்திலே நம்மளால் அரசு வேலையை நம் பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்க முடியும். நம்மகிட்ட என்ன வளம் இல்லை? கரும்பு விளையுது, கரும்புலேருந்து தொழிற்சாலை. வாழை வருது, வாழையிலிருந்து தொழிற்சாலை. மாடு இருக்கு, மாட்டிலிருந்து தொழிற்சாலை. கழுதை வளர்க்க முடியும். கழுதை பால் தான் உலகத்திலே மிகப்பெரிய சந்தை. 1 லிட்டர் பால் ₹7,000. கழுதை வளர்க்க ஒன்றும் கஷ்டம் இல்லையே. இந்திய நாடு, ஐயா மோடியோடைய அரசு கழுதை வளர்க்க 50 லட்சம் மானியம் கொடுக்குது. சும்மா வாங்கிட்டு வளர்க்காம கூட போகலத. கழுதை பால் தான் உலகத்திலே பெரிய சந்தை. உன்னை உளவியல் நோயாளி ஆக்கினான். உன்னை தாழ்த்தப்பட்டவன் என்று சொல்லி உன்னை நோயாளி ஆக்கினான். எவன் இங்கே தாழ்த்தப்பட்டவன்? என்னை தாழ்த்தியவன் எவன்? உயர்ந்தவன் என்று சொல்வனுக்கு 4 கையா, எனக்கு 2 கையா, அவனுக்கு 2 முளை, எனக்கு 1 முளையா? இல்லை. தமிழனின் எவனும் தாழ்ந்தவன் இல்லை. தமிழன் பெருமைக்குரியவன். காரணம், தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலே பெருமைக்குரியவன். தாழ்த்தப்பட்டவன் என்ற உளவியல் நோயை எனக்கு தள்ளினான். மயிறு என்பதை கெட்ட வார்த்தையாக்கினான், அசிங்கமான சொல்லாக்கினான். அப்படி என்ற அந்த மயிரை என்ன மயத்துக்கு தலையில சுமந்துக்கிட்டு இருக்க? உயிரை கொடுத்த சாமிக்கு எதுக்கு நேர்ந்துக்கிட்டு மயிரை சரைச்சி விடுற? அறிவு வேணாம், சிந்திக்க வேணாம். தலையில் இழிந்த மயிரனையே மாந்தல் நிலையில் இழிந்த கடை என்று உன்னுடைய வேதம் திருக்குறள் வாடுது. மயிர் நீப்பின் உயிர் வாழ கவரிமா, அன்னார் உயிர் நீப்பர் மானம் அறின் என்று உன்னுடைய வேதம் பாடுது. மயிர் கட்ட வார்த்தையாப்போ? ஏன்? அந்த முடியை வெட்டி திருத்துக்கிறவன் தாழ்த்தப்பட்டவனாக்கணும், அதுக்காக அதை கட்ட வார்த்தையாக்கணும். எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம், எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். நீ அழுக்கு துணியாக்கி போடுவ, அதை வெளுத்து வெள்ளையாக்கி கொடுக்குறவன் தாழ்த்தப்பட்டவன். அழுக்காக்குற நீ உயர்ந்தவனா? மேலே இருந்து குப்பையை போடுவ, நீ குப்பைக்காரன் இல்லை. குப்பையை குனிஞ்சு அள்ளி சுத்தம் படுத்துறவன் குப்பைக்காரன். கொழுப்பு தானே. காய்கறி விற்பாரு காய்கறிக்காரரு, பால் விற்பாரு பால்காரரு, குப்பையை போடுவார் இவர் குப்பைக்காரர் இல்லை, குப்பையை அள்ளுறவர் குப்பைக்காரரு. டேய், உங்களை ஒழிக்கிறேன்டா, உங்களை ஒழிக்கிறேன். அது மாதிரி நீ படிக்கல, ஆடு மாடு மேய்க்கத்தான் லாய்க்கு. பைத்தியமே, ஒரு ஆடு 1 லட்சம். என்னை உடனே எவன் வாங்குவான்? எவன் வாங்குவான்? ஆடு செத்தா உப்பு கண்டோம், நாம செத்தா நாத்தம். மீன் செத்தா கூட கருவாடு, நீ செத்தா வெறுங்குடுங்கிறார் ஐயா கண்ணதாசன். 1 வய வாங்க மாட்டான். ஆடு மாடு, மாடு ஆடு அல்ல, மொபைல் பேங்க், நடமாடும் வைப்பகம், நடமாடும் வங்கிங்கிறான். உலகத்தில் இருக்கிற அறிஞம்புறான். ஒரு ஆடு 1 லட்சம் ரூபா, 10 ஆடு 10 லட்சம் ஃபிக்ஸட் டெபாசிட். இது தெரியாம ஆடு மாடுன்னு கேவலமா பேசித்துற. படிக்காதவன் ஆடு மாடு மேய்க்கத்தான் லாய்க்கு, பன்னி மேய்க்கத்தான் லாய்க்கு. ஒரு பன்னி 25,000.
ஓட்டு வெறும் 500 ரூபா. பன்னி விலை எவ்வளவோ பரவாயில்ல. நம்ம நம்ம நமக்கு கூட 8000 தான் டோக்கன், பன்னி 25,000. நமக்கு எவ்வளோ பரவாயில்ல பன்னி. நமக்குள்ள உளவியல் நோயை சொல்லுவான். விவசாயம் படிக்காதவன் செய்கிற வேலையுமா, ஆடு மாடு மேய்க்கிறவன் படிக்காதவன் வேற செய்கிற வேலையுமா. மாத்திரை ஆடு மாடு வளர்ப்பது, நாட்டுக்கோழி வளர்ப்பது, கழுதை வளர்ப்பது, பட்டுப்பூச்சி வளர்ப்பது, தேனீக்கள் வளர்ப்பது, வேளாண்மை செய்வது எல்லாம் அரசு பணியாக மாற்றி அவரவர் வாழ்விடத்திலே கொடுக்குறேன். இந்த தெருதானடா தாண்டிட்டு போனால் திருப்பூர் ஊரம் காடு, காடு வயல், கரும்பை விளைவிக்கிறேன். கரும்புலேருந்து தொழிற்சாலை, கரும்புலேருந்து சர்க்கரை, கரும்புலேருந்து வெல்லம், கரும்பு சக்கையிலேருந்து தாள், தாள் எழுதி படிக்கிற தாள், கரும்பு சக்கையிலேருந்து தட்டு, சாப்பிட்ற தட்டு, கரும்புலேருந்து பெட்ரோல், எத்தனால் பெட்ரோல் எவ்வளோ தயாரிக்க முடியுது? 6 தொழிற்சாலை சொல்லிட்டேன். அங்கே வேலை தரேன், கவர்மெண்ட் வேலை. 5000 சம்பளம் தரேன், செலவு பண்ணு பார்ப்போம். செலவு பண்ணு. ஏன் குடிக்க முடியாது? டாஸ்மார்க்க மூடிடுவேன். செலவு குடிக்க முடியாது நீ. அப்புறம் பிள்ளை நான் படிக்க வச்சிருவேன், செலவில்லை. முடியலை, நான் வைத்தியம் பார்த்துறேன், செலவில்லை. குடிக்க தண்ணி நானே கொடுத்துட்றேன். சாப்பாடு நானே தான் விவசாயம் பார்க்குறேனே. கத்தரிக்காய், வெண்டைக்காய், சோரக்காய், பூசணிக்காய், பாவக்காய், கீரை, காய்கறி, முட்டை, பால் எல்லாம் நானே தந்துடுறேன். அப்புறம் உனக்கு என்ன இந்த ரேஷன் கடையை நம்பி நிற்கிறவன் நினச்சி அவங்க அண்ணன்? நான் திறக்கிறேன் கடை. குறிஞ்சி அங்காடி, முல்லை அங்காடி, மருதம் அங்காடி, நெய்தல் அங்காடி. படிச்சுட்டு அங்கே போய் வேலை செய்ய, நீ போய் வாங்கி தரமான பொருள். பால் தான் பால், ஒரு சொட்டு கலப்படம் இருக்காது. கறினா கறி, காய்கறினா காய்கறி, ஒரு துளி நஞ்சு இருக்காது. நீ என்ன வச்சுட்டு பார்ப்பற? உன் பிள்ளைக்கு என்ன வச்சுட்டு பார்ப்பற? காசு பணம் காரு. நான் எதை வச்சுட்டு பார்ப்பறேன்? நல்ல காற்று, சுவாசிக்க நல்ல காற்று. நீ என்ன வைக்க போற? தங்கம். நான் என் பிள்ளைக்கு குடிக்க தண்ணீர், நல்ல தண்ணீர். நீ என்ன வச்சுட்டு பார்ப்பற? சொத்து. நஞ்சு இல்லாத சோத்தை வச்சுட்டு பார்ப்பறேன் என் பிள்ளைக்கு, நல்லா வச்சு பொழைச்சிக்கன்னு. படிப்பு, கல்வி, படிக்க கல்வி, பார்க்க நல்ல மருத்துவம், பயணிக்க நல்ல மருந்து, பயணிக்க நல்ல பாதை, பயணிக்க தரமான போக்குவரத்து, எரிக்க தடையில்லாத மின்சாரம், குடிக்க நல்ல நீர், படித்த கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு, அதுதான் எங்கள் கனவு. நீ கையேந்தாத, யார்கிட்டையும் கையேந்த வைக்கிறதுக்கு இவ்வளவு தூரம் கத்திக்கிட்டு இல்லை. நான் கையேந்தினா என்னடா? சீமான் பிச்சை எடுக்கிறேன், எல்லாரும் சேர்ந்து கையேந்தினா பிச்சை இல்லாமல் இலவசமாயிருமா? யார் பிச்சை போடுறவன்? யாரு? நம்மக்கிட்ட ஓட்டு பிச்சை கட்டு வர பரதேசி. இப்போ பிச்சை நமக்கு போடுறது யாரா? 8000 டோக்கன், 10,000 டோக்கன், ஃப்ரிட்ஜு, தாலிக்கு தங்க. இவன் யாரு? நம்மக்கிட்ட பிச்சை கட்டு வரான். என்ன? வாக்கு பிச்சை, ஓட்டு பிச்சை. மாத்து, தலைகீழா மாத்து. மாற்றம் என்பது மானுட தத்துவம், மாறாது என்று சொல்லை தவிர மற்றவனைத்தும் மாறிவிடுங்கிறார் மாமேதை மார்க்ஸ். மாறுவோம், மாற்றுவோம். வா வா செய்வோம், தலைகீழா மாற்றுவோம். ஊழல் லஞ்சமில்லாத ஒரு நிர்வாகத்தை கொண்டு வருவோம். பசி பஞ்சமில்லாத நாட்டை படைப்போம். வேலை இல்லைங்கிற சொல்லுக்கு வேலை இல்லைங்கிற நிலையை உருவாக்குவோம். வா, பாலியல் வன்கொடுமை, சாதியை இழிவு, தீண்டாமையற்ற சமதர்ம சமூகத்தை படைப்போம். வா, சாதியை பற்றி சிந்திக்க ஒரு துளி நேரம் இல்லாமல் ஒரு சமூகத்தை படைப்போம். நல்ல கல்வியை கொடுப்போம். விளையாடுறதுக்கு விளையாட்டு, படிக்கிறதுக்கு நூலகம், எல்லாவற்றையும் கொடுத்து 24 மணி நேரமும் உடலை உறுதி செய்து அறிவை தேடி ஓடுகிற சமூகத்தை படைப்போம். இப்படி ஊதாரி கூட்டத்தை போதைக்கு அடிமையாகி என்னதான் போகுதுன்னு பார்ப்போம். அன்னைக்கெல்லாம் பார்க்குறேன், ஒரு ஆம்புலன்ஸ் ஓட்டிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே வண்டி ஓட்டி போகிறாப்புல. அப்போ தெரிஞ்சிருச்சு செலவுக்கு காசு இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆம்புலன்ஸை மாறிச்சு எடுத்துக்கிட்டு வா. எது டேய், உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இல்லையடா? பேசுறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறேன், வெறும் காற்று தான் வருது, இதில் பாட்டு. சாய் ஓட்டு போட போற பொண்ணு ஒதுங்கி நிற்காத, வர மாட்டுது, பாட முடியல. அதெல்லாம் பாடலாம், இன்னும் 4 இருக்கு பாடலாம்.
நீ ஒன்று செய்ய, சாமி போகட்டும். என்னுடைய பேரன்மிக்க பெற்றோர்கள், என் உயிர்க்கினிய உடன் பிறந்தார்கள். உங்களின் மதிப்புமிக்க வாக்கை இங்கே செய்யூரிலே போட்டியிடுகிற என் தங்கை பொறியாளர் சுவாதி லட்சுமி அவர்களுக்கு வாக்கை செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். உங்களுடைய மதிப்புமிக்க வாக்கு எளிய பிள்ளைகள் எங்களுக்கு இருக்கட்டும். உதயசூரியனுக்கு செலுத்தினீர்கள், அவர்கள் வென்றார்கள், நீங்கள் தோற்று போனீர்கள். ரெட்டலைக்கு செலுத்தினீர்கள், அவர்கள் வென்றார்கள், நீங்கள் தோற்று போனீர்கள். முதல் முறையாக உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு செலுத்தி நீங்கள் வெற்றியடையுங்கள். மக்களுக்கான அதிகாரத்தை இந்த செய்யூரில் இருந்து உருவாக்குங்கள் என்று உங்கள் அன்பு மகன் உங்களை அன்போடு வேண்டுகிறேன். இங்கே திருப்போரூரிலே போட்டியிடுகிற நம்முடைய போற்றுதற்கும் வணக்கத்திற்கும் உரிய பெருந்தகை முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினர் நம்முடைய ஐயா தமிழ் பேரினத்திற்கு கிடைத்திருக்கிற பெருமைமிகு அரசியல் ஆளுமை நம்முடைய ஐயா அம்பேத்ராஜன் அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கை செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். ஐயாவின் வெற்றி நம்முடைய வெற்றி, நம் இனத்தின் வெற்றி. நீங்கள் செலுத்தும் ஒவ்வொரு வாக்கும் நம் மொழி காக்கும், இனங்காக்கும், நம் மண் காக்கும், மானம் காக்கும், மக்களின் நலங்காக்கும், வருங்கால பிள்ளைகளின் வாழ்க்கையை பாதுகாக்கும் என்ற எண்ணத்தோடு நீங்கள் விவசாய சின்னத்தில் வாக்கை செலுத்துங்கள். வாக்கு செலுத்த போகிற போது என் உடன் பிறந்தார்கள், பேரன்பமிக்க பெற்றோர்கள், உங்கள் பிள்ளைகள் பேரன் பேத்திகளின் முகத்தை பார்த்து விட்டு செல்லுங்கள். வாக்கை செலுத்தும் முன்பு அவர்கள் முகத்தை ஒரு தடவை நினைவு கூர்ந்து பாருங்கள். யாருக்கு வாக்கு செலுத்தினால் நம் பிள்ளைகளின் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் என்பதை எண்ணி பார்த்து அதற்கேற்ப நீங்கள் வாக்கை செலுத்துங்கள். ஐயா அம்பேத்ராஜனை வெற்றியடை செய்வதன் மூலம் திருப்போரூர் மண் பெருமையடையும், வரலாற்றில் சிறப்பு மிகுந்த இடத்தை பெறும். அம்பேத்ராஜன் என்ற மகன் மகத்தான தலைவன் வந்தார். வாக்குக்கு காசு தரவில்லை, சிறந்த கருத்தை முன்வைத்தார்கள். கோடிகளை கொட்டி அல்ல, உயர்ந்த கொள்கையை முன்வைத்து நின்றார்கள், வென்றார்கள் என்ற வரலாற்று பதிவை இந்த நிலத்தில் எழுதுங்கள். ஐயா அம்பேத்ராஜனின் வெற்றி அன்னை தமிழ் சமூகத்தின் வெற்றி என்பதை புரிந்து கொண்டு என் அன்பு சொந்தங்கள் விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். இன்னும் 4 நாட்கள் இருக்கிறது. என் உயிருக்கினிய உடன் பிறந்தார்கள், முழு ஈடுபாட்டோடு உழைத்து வெற்றி என்ற சொல்லை வென்று வாருங்கள், தட்டி வாருங்கள் என்று அன்போடு உங்கள் பிள்ளை வேண்டுகிறேன். இங்கே புரட்சி எப்போதும் வெல்லும், நம் வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நம்முடைய அம்பேத்ராஜன் வெல்க, என் தங்கை சுவாதி லட்சுமி வெல்க வெல்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.